வருடங்களுக்கு மேல் 14 மொழிகளில் நடன இயக்குநராக பணியாற்றிய டான்ஸ் மாஸ்டர் சின்ன அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ ஒரு வழியா எப்படியோ போராட்டங்கள், உங்களுடைய பல வருஷ போராட்டத்தை நம்ம 10 நிமிஷத்துல பேசியிருக்கோம். அதெல்லாம் போராடி நீங்க டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஆமா, 79ல கங்கா பவானி என்ற படம் 14 மணில படம் பண்ண அதுல அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் முதல் படத்துல அவார்டு. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி படம், அது டி பிரகாஷ் ராவ் சன் நிக்க விடாம ஆட விடணும்ல. ஆமா, அதுக்கப்புறம் ராமராவ் சார், இப்படி நிறைய நடிகர்கள் பண்ணேன். ஓகே, சோ ஒரு நிலையை அடைந்தாச்சு தெலுங்குல. ஓகே, அடுத்தது கல்யாணம் பண்ணணும் இல்லையா? நம்ம தான் ஒரு ஆள் ஆயிட்டோமே, ஆந்திரால இருந்து ஒரு ஆள் ஆயிட்டோம். அடுத்தது வீட்டு பக்கம் எல்லாம் போறீங்களா? ஜஸ்ட் ஏதாவது ஒரு போயிட்டு வந்தீங்க, ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. அதாங்க, பணம் தான் சம்பாதிக்கிறேன். ஏன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்த காசோட தான் போயிடுவேன். உங்களுக்கு ஒரு சம்பளம் பேச மாட்டாங்க? சம்பளம் பேசுவேன், நான் யாருக்கிட்ட சம்பளம் பேச மாட்டேன். எனக்கு என்னன்னா, நான் செஞ்ச கூலிக்கு வேலைக்கு கூலி கரெக்டா தேவன் தருவாரு, கடவுள் தருவாரு. நிச்சயமா ரொம்ப நல்ல வேலையாள் நீங்க. ஓகே, ஏதோ அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு இப்ப ஒரு வீடு எடுத்துக்கலாம், வாகனம், ஏதோ ஒரு காருக்கு ஃபுட்டுக்கு அந்த தான் வரும். உங்களுடைய ஆசை இருந்தா போய் முதலாளி எனக்கு காசு கட்டணும்னு ஒரு 5000 ரூபாய் தருவாங்க. அது பரவாயில்ல. ஓகே, இன்னும் நீங்க ஒரு வேலை செய்யறீங்க இல்லையா, அதுக்கான பணம். சோ ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவணும்ன்ற ஆசையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. செஞ்சீங்க. ஓகே, சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதா இருந்தாலும் படிக்கல, ஸ்கூல் பக்கம் எல்லாம் போல ஒண்ணும் இல்ல. ஒரு ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு, கிறிஸ்தவ பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து தைரியமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்ப சொன்னீங்க? அதாவது எனக்கு தெலுங்கு படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ் படங்கள் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாக்யராஜ் சார் படங்கள், தோர்லன் பச்சை, நான் பாடும் பாடுவது, இப்படி ஒரு எக்கச்சக்கமான சீரியல்ஸ், எல்லாம் ஹிட் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். நல்ல டைரக்டர்ஸ். அப்படி பண்ணும்போது இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை எனக்கு. இது சரி, கல்யாணம்னு வந்துட்டனால ஒரு கேள்வி எப்பயுமே நான் கேட்பேன். இந்த பழக்க வழக்கங்கள், சினிமா ஃபீல்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் மெய்யாகவே கெட்டு குட்டு சோறான ஒரு பையன். அறிக்கை பண்ணி சொல்றேன். எல்லா கெட்ட பழக்கங்களும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதெல்லாம் யோசிக்கணும்ல. இன்னொரு பொண்ணு வரப்போது, இப்ப குடிக்கலாமா, அது பண்ணலாமா, அதெல்லாம் பிரச்சனை ஆகாதா அப்படிலாம் ஒன்னும் யோசிக்கல. ஓகே ஓகே, சம்பாதிக்கிறோம் சொல்லல. அப்படி ஒரு பழக்கம் போச்சு, ஏன்னு தெரியாது. அப்படி ஏன்னா எதுவுமே அனுபவிக்காம நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், அதனால எல்லாமே அனுபவிக்கணும். புரியுது, எனக்கு புரியுது. சோ அந்த சூழ்நிலை இருந்தீங்க, பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது, பணம் வந்தது, புகழ் வந்தது. எல்லாத்துக்கும் இந்த புகழுங்கிறது பணம் கொடுத்து கூட வாங்க முடியாது. ஓகே, அது இருந்தது, எல்லாம் இருந்தது. எல்லாருடைய தொடர்பும் டாப் கிளாஸ் சினிமா பீப்புளுடைய தொடர்புகள் அது. சோ இதெல்லாம் இருக்கட்டும், இந்த தொடர்பு எப்படி? எனக்கு ஹோலி ஏஞ்சல்ஸ்ல ஜூலி கிட்ட பேசுவாங்க, நேரமா அவங்க பேசல பாவம். ஜூலி, சோ நீங்க ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிச்சிட்டு இருந்தீங்க, என்ன படிச்சிருந்தீங்க அப்ப? That time I was doing my SSLC +1. சோ +1 படிச்சிட்டு இருந்த, ரொம்ப குட்டி பொண்ணு. சோ இவர் டான்ஸ் மாஸ்டர். எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க இவரை முதல்ல? சினிமா ஃபீல்ட். சினிமா ஃபீல்ட். உங்களுக்கு சினிமா ஃபீல்டுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது தமிழ் வரும் இல்லையா உங்களுக்கு? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, டான்ஸ் பிடிக்கும். ஓகே, so I joined into this union. Okay, I was working one side. Okay, I finished my thing. I joined into this union. Tamil, so dance, தமிழ், மலையாள தாய்மொழிங்கறனால பரவாயில்லை, தமிழ் பேசுங்க, எல்லாருக்கும் புரியணும். டான்சர்ஸ் யூனியன்ல அப்ப சேரும்போது when I joined this, that was his first movie, அவருடைய முதல் படம். Okay. Movie called அவளும் தாயானார், where I met him. Okay, so in that movie I got married to him. உங்களுக்கும் அவர் மேல விருப்பம் வந்ததா? அவருக்கு மட்டும் he loved me before, but I never used to take care of him. அவர் கண்டுக்கவே மாட்டேன். Okay, so சின்ன மாஸ்டருக்கு முதல்ல என்ன அப்படி ஒரு காதல் ஜூலி மேல? காதல் ஜூலி மேல காதல் கிடையாது, வெள்ள தோல் மேல காதல்.
அப்படி ஒரு plus point. Okay. அப்படி வெள்ளையா எனக்கு பார்த்து இல்ல ஒரு நான் சின்ன கருப்பா பொண்ணு இருக்கேன். அழகா இருந்தது. அப்படி ஒரு கூட ஆசை, கிடையாது. ஒரு ஈர்ப்பு. ஓகே. இல்ல அப்படி என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா ஒரு நல்ல படிச்ச பொண்ணு, ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு வேணும், அப்படின்ட்டு ஒரு டீசென்ட் கேர்ள் வேணும் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு யூனியனுக்குள்ள சேர்ந்து. சோ இந்த Dance பொண்ணு வந்து union இனிமேல் அது? அந்த சினிமா ஃபீல்ட்ல சேர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெட்டர்னு என் மைண்ட்ல தோணுச்சு. Okay. கேட்டேன், அவங்க ஒத்துக்கல. அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், ஒத்துக்கல. திடீர்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லயே நாங்க ஜீசஸ் படம் கருணாமூர்த்தி அந்த படத்துக்கு போனோம். அப்போ அந்த 1 மந்த்ல என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் இவங்க பாக்கல, ஆனா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நான் பாத்துருக்கேன். இவங்க பரவாயில்ல, எனக்கு நல்ல பொண்ணு அப்படின்னு மனதில் தேர்ந்தெடுத்துட்டேன். அந்த படம் முடிச்சிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல அவளும் தாயநாள் அந்த படம். அப்ப எனக்கு குரூப் டான்சர்ஸ் தேவை. இவங்க இந்த பொண்ணை போட்டுட்டு கொண்டு போய் அங்க கேட்கலாம் அப்படின்ட்டு கூட்டு போனீங்க. போன பிறகு அங்க போய் கேட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிளீஸ் நான் படிக்கல, உன்னுடைய படிப்பு எனக்கு தேவை, நல்ல மேட்டர்ஸ் பண்ணலாம். ஜூலி ஒத்துக்கிட்டீங்க, ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டீங்க. சரி, ஒத்துக்கிட்டீங்க. வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கல, தெரியாது, யாருக்கும் தெரியாது, சொல்லவும் இல்ல அப்பா அம்மா கிட்ட. எப்படி கல்யாணம் நடந்தது? அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மாக்கு சொல்லாம வரும்போது வீட்டுக்கு நார்மலா வந்தேன். அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேளாங்கண்ணி கோயிலுக்கு கூட்டின்னு போவோம் அந்த அம்மா. கூட்டின்னு போயிட்டு இந்த அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒப்பந்தம். அப்ப அந்த அம்மா கையில வந்து ஜீசஸ் இருக்கிறாரு. அப்ப நான் நினைச்சேன் ஜீசஸ் தாய் வந்து மேரி மாதா, இந்த அம்மா வேளாங்கண்ணின்னு சொல்லுது, எங்க ஊர்ல மேரி மாதா. அது சரி ஏதோ இருக்கட்டும், மேரி மாதா நீ எனக்கு அவ்வளவு தெரியாது, ஆனா உன் ஜீசஸ் மாத்திரம் எனக்கு தெரியும். ஏன்னா எங்க ஊர்ல டிராக்ஸ் தருவாங்க அந்த சின்ன வயசுல, அது பாக்கெட்ல வச்சுக்கோ. எங்க வீட்டுல ஜபம் கூட பண்ணுவாங்க அப்பப்போ. அதனால ஜீசஸ் கிட்ட சொன்ன, ஜீசஸ், மிஸ்டர் ஜீசஸ், உங்க அம்மாக்கு இது பொண்ணா இருந்தா உனக்கு தங்கச்சி இருக்கும் இருக்கும். நான் இப்படிதான் பிராங்கா பேசுறேன், இப்ப கூட அப்படிதான் பேசியிருந்தேன். ஆகையால இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து எனக்கு உதவி செய், நீ கடவுள்னு சொல்றாங்களே எனக்கு உதவி செய் அப்படின்னு. சோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணியாச்சு. பின்னாடி வீட்டுக்கு எப்ப தெரிஞ்சது? அப்புறமா கொஞ்சம் தெரிஞ்ச அப்புறம் ஒத்துக்கிட்டாங்களா? வீட்டுக்கு வந்து திருப்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். இவரோட செட்டில் ஆயிட்டீங்க. சோ உங்க பிரேயரை ஜீசஸ் கேட்டார். சோ ஜூலியே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே. சோ நல்லா தெரிஞ்சுதான் டான்ஸ் மாஸ்டர், எல்லாம் தெரிஞ்சு நீங்களா விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்ட கல்யாணம். சோ ஓகே, இவர் பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டார். சோ அந்த துறையில நல்ல வீடு வாசல் சம்பாரிச்சிங்களா மாஸ்டர்? வீடு வாசல் கூட சம்பாரிச்சேன் நிறைய. 700 படங்கள்ங்கிறது வந்து இல்ல வீடு இருந்தது, வீடு வாசல், பிள்ளைகள் எவ்வளவு பேர் உங்களுக்கு? மொத்தம் 7 பிள்ளைங்க. ஓகே, எல்லாவற்றையும் சம்பாரிச்சிங்க. அந்த வாழ்க்கையில என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த டான்ஸ் மாஸ்டரா இருந்த சமயம், டான்ஸ் மாஸ்டரா இருந்த சமயத்துல பாம்பேக்கெல்லாம் போய் நீங்க கூப்பிடுவாங்களே ஹிந்தி படத்துக்கெல்லாம் போவீங்களா? ஓகே, கூட்டிட்டு போவாங்க வைஃப். உங்ககிட்ட அன்பா இருந்தாரு அவரு? கல்யாணம் பண்ணது நான் ரொம்ப டீசென்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணத்துல இருந்து நான் இந்த குடி அடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப கிடையாது. ஓகே, அது விட்டுறலாம். இந்த பாம்பேல ஹிந்தி படங்கள்லயும் நம்ம உங்களை புக் பண்ணாங்க. இந்த மும்பை போற அனுபவங்கள்லாம் எனக்கு இந்த இவ்வளவு படங்கள் பண்றதுக்கான முதல்ல வந்து ஃபுட்டுக்கு தேடினேன், ஃபுட் கிடைச்சு, அதுக்கப்புறம் வீடு கிடைச்சிச்சு, கல்யாணம் போயிடுச்சு, வேலை கிடைச்சிச்சு. சோ இது அத்தனையும் கொடுத்தது கடவுளா இருக்கலாம், நான் கடவுளை தேடி வந்தானே. அது பிகினிங்ல அந்த ஒரு கொஸ்டின் இருந்து இதே மாதிரி இந்த மும்பைல நடந்த ஒரு அனுபவம் கூட இல்லையா? இந்த ஹோட்டல்ல தங்கினப்போ ஹோட்டல்ல தங்கினேன், பாம்பேல பிக்சர்ஸ் பண்ணும்போது, நிறைய படங்கள் பண்ணும்போது, அப்ப என் அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1.5 lakh குடிச்சிட்டாங்க. உங்க பேர்ல போட்டிருந்த ரூம்ல? ஆமா, ரூம்ல அந்த சேவு காட்டி பண்ணிட்டாங்க. சோ அப்போ நான் நினைச்சேன், தேவா இப்படிப்பட்ட பசங்களோட வாழ்ந்தா நானும் கெட்டு போயிடும், அவங்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால என்ன வந்து எனக்கு யாருமே இருக்கக்கூடாது எனக்கு கூட. உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை என்ன செய்வீங்க? அப்பயும் அந்த ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறது, அவங்களை சாப்பிட வைக்கிற பழக்கம் எல்லாம் உண்டா? நிச்சயமாக. எனக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்
கன்வென்ஸ் தருவாங்க சாப்பிடுறதுக்கு. அந்த காசு கொண்டு போய் நான் கையேந்தி பவன்கள் இருக்கு இல்லையா, அந்த மட்டன் சிக்கன் எல்லாம் தூங்கும், அங்க எல்லாம் போய் நின்னுட்டு அங்க பசியோட வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு போட்டுப்பேன். கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரியாணி சிக்கன் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட நானும் சாப்பிட்டு சந்தோஷமா ஓகே அப்படின்ட்டு ஆளுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு வேணுமா கொடுத்துட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. பரவாயில்ல. சோ உங்களுக்கு உள்ள இருவகை மனிதர்கள், அதாவது அந்த அடிப்படையான ஒரு நல்ல குணம், பிறருக்கு உதவணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கு மேல அந்த கடவுளுடைய தேடல் ஒண்ணு இருக்கு. சோ காசை பாத்துட்டீங்க, புகழ பார்த்தாச்சு, குடியோ அல்லது சம்பந்தப்பட்ட எல்லாம் நல்லது கெட்டது வாழ்க்கையில பார்த்தாச்சு. ஆனா ஒரு நிறைவில்லாத ஒரு தன்மையா மனசுக்குள்ள நிறைவில்லாத தன்மை என்னன்னா நான் என்ன செய்யணும், வாட் இஸ் இப்ப இது வந்து சினிமா அதுல ஒரு நிறைவு வரலையா, நம்ம வந்து ஒண்ணு இல்லாம வந்தோம் இவ்வளவு சாதிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரல. என்னத்தை சாதிச்ச ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி 800 கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பொய்மையான மனிதர்கள், கினிஸ் புக் ஹோல்டரான அதெல்லாம் வந்து எனக்கு குப்பையா தோணுச்சு. உண்மையா கிடையாது, அது எதுவுமே கிடையாது. உண்மை ஒரு மனிதனா வாழலான்றதுக்கு அது அடிப்படை. உண்மையான மனிதர்களையும் நிறைய பார்க்க எல்லாமே பொய் வாழ்க்கையா இருந்தது. எல்லாம் வந்து காசு இருந்தா சிரிக்கிறாங்க, இல்லன்னா இல்ல. அப்போ நான் நினைச்சேன் கடவுளை தேடிதான் ஆகணும், கடவுள என்ன ஒர்க் தருவார் அப்படின்ட்டு கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் ஒரு கடவுள் பைத்தியம் என்னை பாய் கட் பண்ண ஆரம்பிச்சார். தண்ணி அடிக்க மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு, எந்த பொம்பளோட விஷயங்களை பேசக்கூடாது, சின்ன மாஸ்டர் வந்தால தொல்லையா இருக்குதே அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாங்க. சரி ஜூலி, எப்படி உங்க கடவுளுடைய அந்த இறை தேடல் நீங்க தாங்கினீங்க? அடிப்படையில கிறிஸ்தவர், ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? நிறைய செலவு வரும், அந்த சைடுல நிறைய செலவு வரும். கடவுள் கும்பிடுறதுன்னா இன்னும் ஜீசஸ் கட்டா அவர் வரல. வராதப்போ என்ன சொல்லனா, புருஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பொண்டாட்டி இருக்கணும். அதான் ஒண்ணும் செய்ய முடியாது, சண்டை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஈடு கொடுத்துதான் ஐ ஹேட் பிலீஃப் தட் என்னைக்காவது ஒரு நாள் அறிஞ்சுக்குவார் அப்படின்னு. உங்களுக்கும் கை நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, 7 பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு வளர்க்கறதுல உங்களுக்கு சரியா போயிருக்கும். அதுக்கே போயிடும், சரியா இருக்கும். சரியா 7 குழந்தைகள் வந்து நல்லா சரியா போயிடும். சோ இவருக்கு வந்து கடவுள் தேடல் ஆரம்பிச்சிருச்சு. சோ என்ன எப்படி எல்லாம் போய் அதுக்கெல்லாம் தேடினீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இடைவேளை வந்துருச்சு நமக்கு. இடைவேளை நேரம், இடைவேளைக்கு பிறகு நம்ம